ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். வேலூர் இப்ராஹிம் திமுக சொல்ற விளக்கத்தை கேட்டுட்டு நீங்க பேசக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியில் நான் சொல்றேன், அவர் முன்னாடி காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்களை எப்படி பேசினாருங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கட்சிக்கு வந்து அதுவும் எல்லா விஷயத்திலையுமே மூக்க நுழைத்து, குறிப்பா சிறுபான்மையினர் விஷயத்துல மூக்க நுழைத்து பேசுறதுல இவர் ரொம்ப வல்லவரா இருக்கார். ராமர் கோவில் அன்றைய கட்டுமான அன்றைக்கு நீங்க வந்து நான்வெஜ் கொடுக்காதீங்க அப்படின்னு ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு ஒரு அரசு சொல்லுகிறது. இது நியாயமா? ஆக்சுவலி இவரை பேசவே கூடாது, இவரை பேசி பெரிய ஆளாக்கி விட கூடாதுன்னு பார்த்தா இவர் இப்படியே பேசிக்கிட்டே போறதுனால இவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய பாராட்டுகளை பெற்றதா இருக்கு. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், யாரு அப்படி கமெண்ட் பண்ண போறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாமியர்களை பத்தியோ கிறிஸ்தவர்களை பத்தியோ ஏதாவது தவறா யாராவது ஒருத்தங்க சித்தரிச்சு பேசினாலே ஓடி வந்து பாராட்டக்கூடிய குரூப்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க தான், வேற யாரும் கிடையாது. மக்களுடைய உணவு விஷயத்தில் தலையிடுகிறது. அப்ப இது வந்து பிஜேபி செய்யற ஒரு தவறான போக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவர் பேசுற அநியாயத்தை கேட்டே ஆகணும் இல்லையா? இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவருடைய பூர்வீகமே வேலூர் தான். ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம். பல இஸ்லாமியர்கள் அவருடைய கமெண்ட்ஸ்ல சொல்றது என்னன்னா, தொப்பியை கலட்டி வச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, இன உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவரும் தமிழர் நம்மளும் தமிழர் அப்படிங்கிற உணர்வு கூட அவருக்கு கிடையாது. மத்திய அரசு என்ன சொன்னாலும் சரி, இப்போ மத்திய அரசு இந்தியாவினுடைய மத்தியில இருக்குங்கிறதுனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வடக்குக்கு தான் எல்லாமே, தெற்குக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணா அதான் அப்பவே சொன்னாரு, வடக்க வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த கதை தான். அங்க என்ன சொல்றாங்களோ சொல்றதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி எல்லாம் வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம மக்கள் கட்டுற வழிப்பணத்துல இருந்து தான் நமக்கு வந்துட்டு பணம் வரும், அதை வச்சுதான் நம்ம அரசாங்கம் நடத்தணும் சரியா. ஆனா நம்ம கிட்ட பணத்தை கரெக்டா வாங்கிட்டு நமக்கு குறைவா கொடுப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம கேள்வி கேட்டா நம்ம அண்ணன் உட்பட பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வயிற்றுல தம்பட்ட அடிச்சுப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, இப்படி எல்லாம் கிடையாது, இது இப்படி அது அப்படி. இப்ப இடையில வந்துட்டு தர்மஸ்தலா பத்தி ஒரு நிகழ்வு போச்சு இல்லையா, அந்த தர்மஸ்தலத்துல வீரேந்திர ஹெக்டேட்டா அவருடைய பேரை வந்துட்டு நான் வந்து டைப் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவே ஆகல சார். எந்த அளவிற்கு அப்ப பிஜேபி அண்டர் கவுண்டர்ல வேலை பார்க்குது பாருங்க. நான் வந்துட்டு அந்த வீடியோ போடுறேன். அந்த கொலை வழக்குல பாஜகவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தான் வீரேந்திர ஹெக்டேட் சரியா. அந்த மனிதர் இந்த கொலையில சம்பந்தப்படுறாரு. ஏன்னா அந்த கோவிலுக்கு எப்படி தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோவிலே இவங்க குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது அவருடைய பேர் அடிபடும் இல்லையா. அதனால இதுல அவரும் கூட இருக்காரோ, நான் அவர்தான்ங்கிற மாதிரி கூட நான் வீடியோ போடல, இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தாங்க ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ அப்லோடே ஆகல. இப்ப புரியுதா எப்படி வந்துட்டு இவர்கள் எல்லாம் வந்துட்டு சமுதாயத்தை கடந்து போறாங்கன்னு, எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க பாத்தீங்களா. யூடியூப் என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? யூடியூப் யார் விட்டு சொத்துங்க? நம்மளாம் கருத்தாளர்கள், நம்மளுடைய கருத்தை நம்ம வந்துட்டு ஷேர் பண்றோம் அப்படித்தானே. அது சரியா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு தொடர்ந்து பயணிப்போம். அதுல தவறு இருக்குன்னா நம்மளுடைய தவறை திருத்திப்போம், அதான உண்மை. ஆனா எவ்வளவு அழகா பாருங்க, எவ்வளவு நேர்த்தியா பாருங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் கூட அப்லோட் ஆகாது. ஏன் அப்லோட் ஆகாது அப்படின்னா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேல நான் வந்து ட்ரை பண்றேன், 7 தடவை போல நான் ட்ரை பண்றேன். அவருடைய பேரை போட்டு வரவே இல்லையே. தர்மஸ்தலா பிரச்சனைன்னு போறேன், அது வருது. இன்னும் வேற மாதிரி எல்லாம் டாபிக் போற வருது. அவருடைய நேம டேக் பண்ணியோ இல்ல அவர் நேம சாதாரணமா டைப் பண்ணியோ கூட போட்டா வரமாட்டேங்குது சார். எந்த அளவிற்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது சார். தெய்வம்னு போனோம், கடவுள்னு போனோம், அந்த இடத்துல பல பெண்கள் மாயமாயிருக்காங்க. உண்மையிலேயே அதனுடைய பின்னணியில் அந்த கோவிலை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது ஆண்டவனுக்கு வெளிச்சம். இப்ப போயிட்டு இருக்குது கேஸ். நிச்சயமா வந்துட்டு இறைவனுடைய நாட்டத்தால கண்டிப்பா அதற்கான நியாயம் கிடைக்கும் நம்ம நம்புறோம். சரி, ஓகே. ஆனா அந்த இடத்துல மாபெரும் அவமானம் நடந்திருக்கு, பெண்களுக்கான மானபங்கம் நடந்திருக்கு, எத்தனை பெண்கள் காணாம போயிருக்காங்க. பதறுது சார் மனசெல்லாம். அதை பத்தி யாராச்சும் ஒருத்தங்க வாய் திறந்தாங்களா? இல்லைனாவது சொல்றதுக்கு வாய் திறக்கிறாங்களா? மாட்டாங்க சார். அப்ப எப்படி வந்துட்டு நாட்டுல ஒரு பிரச்சனை, அது பொதுவான ஒரு பிரச்சனை வந்துட்டா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், சேகர் பாபு பதவி விலக வேண்டும், இல்லைன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், எப்படிதான் உங்களால பேச முடியுது? தன்னுடைய முதுகுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீ பக்கத்துல இருக்கிறவனை குறை சொல்றது எவ்வளவு தவறு. நம்மளுடைய கட்சியில ஒரு தவறு நடக்குது, ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்பதற்கு உங்க வாய் தயாரா இருக்கணும். அந்த நேரத்திலையும் கூட எங்கேயாவது எதிர்கட்சியில வந்துட்டு பிரச்சனை நடக்காதா, அதை தூக்கி போட்டுட்டு இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட மாட்டோமா, இல்லைன்னா ஜட்ஜுக்கு பணத்தை கொடுத்துட மாட்டோமா, இப்படி ஒரு பிழைப்பு இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கு. யார் அதை செய்யறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிதான் உங்களை புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இல்ல இந்த இவர் இருக்கார் இல்லையா, யாரு நம்ம சிங்கக்குட்டி வேலூர் இப்ராஹிம். லவ் ஜிஹாத் அப்படின்னா இந்து பெண்களையோ கிறிஸ்துவ பெண்களையோ மதமாற்றி அவர்களை இஸ்லாமிய எண்ணிக்கையில் அதிகப்படுத்தணும். அவர் பேசுற பேச்செல்லாம் கண்டிப்பா சொல்றேங்க, எனக்கு பிபியே வந்துடும். அப்படி பேசுறாருங்க. அதுதான் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் செய்யற சேவை என்பது ஒரு பிரச்சாரம் தவறான முறையில் நடக்குது. லவ் ஜிஹாத்தை வந்துட்டு இஸ்லாமியர்கள் தான் செய்யறாங்க. இஸ்லாத்துல அப்படி ஒரு கொள்கையே இல்ல. இப்படித்தான் வந்துட்டு நீ வந்துட்டு மதத்தை பரப்பணுமா? எவ்வளவு ஒரு வக்கரம் பாருங்களேன். இவர் சொல்றாரு இஸ்லாத்தை வந்துட்டு நீ பரப்புறது தப்பு இல்ல, அதை அவங்களா ஏத்துக்கிட்டு வரணும். அதையும் சொல்லிட்டு முன்னாடி லவ் ஜிஹாத்தை பத்தியும் பேசுறாரு. என்னமோ நம்மளாம் லவ் ஜிஹாத் பண்ணி வந்துட்டு இந்து பெண்களை இஸ்லாமியர்களாக மாற்றுகிறோமா? எவ்வளவு ஒரு வன்மம். அப்ப இஸ்லாமியர்களின் மீது எந்த அளவுக்கு நீ ஒரு வன்மத்தை தெரிக்கிறா, நீ எப்படி நீ வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லுவா? காங்கிரஸ் என்ன பண்றாங்க? கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்ததுமே அந்த கரு உண்மையா இல்லையா? அப்படி தி கேரளா ஸ்டோரியா? அந்த பெண்களை பயன்படுத்தி ISIS தீவிரவாதத்திற்கு கொண்டு சென்றார்களா இல்லையா? ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துல கூட
பல ஆயிரக்கணக்கான பெண்களினுடைய வானத்தை வந்துட்டு இஸ்லாமிய மார்க்கம் வந்துட்டு கருவறுத்ததுங்கிற மாதிரி தான் அந்த படத்தினுடைய தாராகமே. அந்த படத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட இந்து பெண்களை இஸ்லாமிய பெண்களாக்கி, அது எப்படி பாருங்க, அந்த படத்துல ஒருத்தர் லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கர்ப்பமாக்க வச்சிருவானா, அவன் வந்துட்டு விட்டுட்டு போயிருவானா, நீ எப்படி நம்ம மார்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறதுனால வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவானா. இவ்வளவு ஒரு வன்மம். இஸ்லாமிய பெண்களை பல பேர் இந்த மாதிரி பண்றதை நாங்க பார்த்திருக்கோம். நாங்க சொன்னோமா, இதுதான் உண்மையான லவ் ஜிஹாத். அது தெரியுமா? எந்த இஸ்லாமியனாவது எந்த பெண்களுடைய பின்னாடி திரிஞ்சு அந்த பெண்ணினுடைய மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறானா? எங்களுடைய இந்து சகோதரர்கள் கூட சொல்ல மாட்டாங்க. நீ எப்படி சொல்ல வந்த? கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுந்துள்ளது. கமாண்ட்ல இஸ்லாமியர்கள் சரமாரியாக கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் சங்கிகள் பல பேர் தாறுமாறாக சப்போர்ட் பண்ணுகிறாங்க. ஏன்னா சொல்றது எல்லாம் அவங்க சப்போர்ட்டா தானே சொல்றாங்க. அப்ப தானே இப்ப வந்துட்டு மாநில பொறுப்பு கிடைச்சிருக்கு, இன்னும் மேல மேல போகணும், செம்பு தூக்கி தானே ஆகணும், கை வலிக்க வலிக்க தூக்கணும். தம்பிக்கு அதுதான் ஆசை. பதவியில கொண்டுட்டு போய் நம்மளை உட்கார வச்சு நம்மளை பெருமைப்படுத்திடணும். கண்டிப்பா கூலி கிடைக்கும், உனக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். என் இறைவன் அதற்கு நிச்சயம் வந்துட்டு போதுமானவனாக இருக்கிறான். அது சத்தியம். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எப்படி பேசுறாரு தெரியுமா? எப்படி இவர் சொல்றாரு, இந்துக்களை பத்திய தவறான கருத்தை டிஎம்கே சொல்லக்கூடாதான். அப்படியாவாப்பா? அவருடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லிட்டாராம். என்ன சொன்னாராம்? எங்களுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்லுகிறார். என்ன சொன்னாராம் தங்கம்? என்ன சொன்னாராம் கேட்டீங்களா? உண்மையான இந்துக்களுடைய விடிவு காலம் எப்பொழுது என்றால், ஒரே இடத்தில் அனைவரையும் அடக்கம் செய்ய வேண்டும். வந்து இந்துக்கள் எல்லாம் ஒரே இடத்துல புதைக்கப்படணுமா, இந்துக்கள் எல்லாம் ஒரே டம்ளர்ல குடிக்கணுமா, இந்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா, ஒரே இடத்தில் அனைவரும் தண்ணீர் குடிக்க வேண்டும், ஒரே இடத்தில் அனைவரும் வீடுகள் இருக்கணும். நாங்களும் அதைத்தானே விரும்புறோம், நாங்களும் அதைத்தானே சொல்றோம். இதுதான் இந்துத்துவா என்கிற சனாதன தர்மத்தின் நோக்கம். அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கட்சியின் நோக்கம். டிஎம்கே உட்பட அதைத்தானப்பா சொல்லுது. டிஎம்கேலயும் அதைத்தானே சொல்றாங்க, ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும்னு. இன்னைக்கும் அனைத்து சாதியினர்களும் அர்ச்சகராகலாம் என்கிற கொள்கையை கொண்டு வந்தது திமுக. எதிர்ப்பதில் உங்களில் ஒரு சிலர். உண்டா இல்லையா? கோர்ட்ல கேஸ் போட்டாங்களா இல்லையா? நான் எப்படி மத்திய அரசுக்கு அதற்கு கண்டனம் தெரிவிச்சுக்கணுமா இல்லையா? என்ன சொன்னாரு ஹெச் ராஜா அவர்கள்? என் கோவில்ல, என் பரம்பரை கோவில்ல யார் பூசாரி தெரியுமா? நான் போக முடியுமா அந்த இடத்துக்கு? இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க சார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு கொள்கை வந்தாலே பெட்ரூம்குள்ள எல்லாரும் போயிட்டு வர முடியுமா? கேவலமாக கேள்வி கேட்கின்ற ஒரு சமூகம், ஒரு கூட்டம் இதை சொல்கிறதா? மாநாடு நடத்துறதாக இருந்தாலும் சரி, தேர்தல் வரக்கூடிய நேரத்திலையும் சரி, இந்துக்கள் உங்களுக்கு வேணும். ஆனா அவர்கள் அனைவர்களும் கோவில் கருவறைக்குள் வர முடியாது, அர்ச்சகராக முடியாது. முறைப்படி படித்தாலும் கூட அர்ச்சகராக முடியாது. சங்கராச்சாரியார ஒரு நபர் ஒருத்தர் உண்டுல்ல, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அவருடைய கதை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை பார்க்க போகும்போது நேருக்கு நேர் சேர் போட்டு உட்கார வைப்பார். ஏன் அர்ஜுன் சம்பந்த் அதே மாதிரி போய் உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டுட்டுமே, தேவையில்லை ஒரு போட்டோ போட்டுட்டுமே பார்த்தரலாம் முடியுமா உங்களால? அப்ப என்ன சனாதனம் உங்களுக்கு? சனாதனம் பட்டியல் சமூகத்திற்காக 12 மத்திய அமைச்சர்களை பாரதத்தின் வரலாற்றில் முதல் முறையாக தந்தவர் பாரத பிரதமர். வரலாறு இல்லாத அளவுக்கு பட்டியலின சமுதாயத்து மக்களை நாங்கள் அமைச்சராக்கி இருக்கிறோம். ஒரு அர்ச்சகராக்கி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். உன்னுடைய சனாதனத்தை நான் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே. மாண்புமிகு அம்மா திரௌபதி முர்மு, நம்மளுடைய ஜனாதிபதி, அவரு கூட கருவறைக்கு விட மாட்டாங்களே. ஏன் புதிய பாராளுமன்றம் கட்டிட திறக்கிறதுக்கு கூட அவர் வரலையே? நீங்க எந்த அளவிற்கு வந்துட்டு எங்கள் பட்டியலின சகோதரர்களை வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்தனாலதான் தள்ளி வச்சிருக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மரியாதை இல்லை தெரியுமா? இந்த மாதிரியான விஷயத்தை தான் சார். பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி அந்த மாநிலத்திற்கு சப்போர்ட் பண்றாங்க சார். ஒரு பிரச்சனை வந்தா தட்டி கேட்கறாங்க சார். பக்கத்து மாநிலமாக இருந்தாலும் கூட தன் மீது நியாயம் இருக்கோ இல்லையோ, என் மாநிலத்திற்காக நான் நிப்பேன் அப்படின்ட்டு வந்து நிக்கிறான் சார். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் மட்டும்தான் சார். சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டு பிஜேபி லீடர் மட்டும்தான் சுயநலவாதியா இருக்கிறான். அக்கம் பக்கத்துக்கு பயப்படுறவனா இருக்கிறான். மத்தியில ஒண்ணு சொன்னா சரின்னு சொல்ற கூல கும்பிடு போடுறவனா இருக்கான். ஆனா நமக்கு அண்டைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அனைத்து பிஜேபி லீடர்ஸும் அந்த மண்ணுக்கு உண்மையா நேர்மையா இருக்காங்க சார். அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. மக்கள் அவங்க மீது நம்பிக்கை கொள்றாங்க. உங்களால அது முடியுதா? கீழடியை பத்தி நம்ம ஏதாவது பேச்சு எழுப்பினா பாத்தீங்களா? கீழடியா மேலடியா என்னமோ ஒரு அடின்னு சொன்னார்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள், சொன்னார்ல இடையில. ஆக மொத்தத்தில் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும், ஆனா உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு வந்து சேராதுங்கிறது மட்டும் சத்தியம். அதுல நம்ம வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இருக்காரு, வேற லெவல் மனுஷன். அவரை மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் வருவானாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதர். மோடி மேல வராத விமர்சனங்களே கிடையாது. அமித்ஷா செய்த கொலைகள், முரட்டுத்தனமா தூக்குறான். முரட்டுத்தனமா தூக்குறான். செம்பு கை வலிக்காதோ அப்படிங்கிற பதற்றம் எனக்கு. உண்மையில சொல்றேன், ரொம்ப பயமா இருக்குது. இப்படியெல்லாம் தூக்குனா கை தேஞ்சிடும் சார். கழுத்தெலும்பு தேய அவர் அப்படி தூக்குறாரு சார். காவடி, நீ தூக்க தப்பு இல்லை, நியாயத்தை பேசு. இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேதனைகள் ஏற்படுதோ அங்கெங்கெல்லாம் உன்னுடைய குரல்கள் இருக்கு. இது நல்லதுக்கல்ல. ஆண்டவனுக்கு மத்தியில எத்தனையோ பேர் ஆடிவிட்டான். நீ அதற்கு ஒரு துரும்பு மாதிரி தான். ஒரு துரும்பு. நீ எல்லாம் அவன் முன்னாடி தூசி. எங்கு செல்வாய் நாளைக்கு? அவனிடத்தில் தானே சென்றாக வேண்டும். அவன் முன்னாடி தானே நின்னாக வேண்டும். நீ அணிந்திருக்கிற தொப்பியே ஆண்டவனுக்காக அல்ல, உன்னுடைய பிஜேபிக்காக. உனக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அந்த பதவி நிலைப்பதற்காக. உடனடியா உனக்கு நான் எம்பி சீட்டு தரேன், அவ்வளவுலாம் தேவையில்லை சார். ஒரு சாதாரணமா கவுன்சிலர் சீட்டு தரேன்னு சொன்னாலும் கூட உடனடியாக தொப்பியை தூக்கி எறிஞ்சிட்டு நெத்தியில திலகமிடுவதற்கும் கழுத்துல சிலுவை போடுறதுக்கும் தயங்காத மனிதன் நீ என்று உலகத்துக்கு தெரியும். இந்த நிலைப்பாடில் தான் இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார். எவ்வளவு வேதனையா இருந்தது அவருடைய வீடியோ எல்லாம் பார்க்க. சரி, ஓகே, ஆண்டவன் அவருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அறிவு புகட்ட வேண்டும், எது சரி என்று தெரிய வேண்டும். அவர் பிஜேபியில இருக்கிறது தவறல்ல.
பிஜேபி வந்துட்டு எல்லா மாநிலத்திலும் ஆளக்கூடிய ஒரு கட்சி. சார், எல்லா மாநிலத்திலையுமே அரசியல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா அந்த மாநிலத்துக்கு ஃபேவர் அவங்க ஏதாவது பண்ணணும். இங்க மழை வெள்ளம் வந்தாலும் அவங்க ஒன்றும் தரப்போறது இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டு பிஜேபி லீடர்ஸும் வாய் பேசுறது இல்லை. அப்ப எப்படி கிடைக்கும்? கை நீட்டி பிச்சை எடுத்தாலும் கூட தமிழ்நாட்டுக்காரனா பிச்சை போடுறது இல்லை. தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னவங்க தானே நிர்மலா சீதாராமன் அவர்கள். கேட்டுட்டா யாரும் சொன்னார்கள், நீங்க சொன்னிட்டீங்க, கடைசியில் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு பழிய தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. பிச்சை எடுக்கிற நிலையில நீங்க இருந்திருந்தனா தமிழ்நாட்டை பின்பலமாக கொண்ட நீங்கள் நிதி அமைச்சராக அங்க போய் உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்ல உங்களுக்கு ஃப்ளூயண்டா ஹிந்தி தெரியுமா? ஹிந்தியில தான் பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுங்களோ? ஹிந்தி படிச்சுதான் நீங்க மேல போய் உட்கார்ந்தீங்களோ? எங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? யாரால உட்கார்ந்துருக்கீங்க? தமிழ் போட்ட பிச்சை, தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுப்போம்னு யாரோ சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களே, தவறுங்க, தவறு. இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசியே தமிழ்நாட்டு மக்களினுடைய சாபத்தையும் வெறுப்பையும் சம்பாதித்து உங்களுடைய தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன உங்கள் மீது என்ன சக்காலத்தி சண்டையா? கிடையாதே. யார் வேண்டும் என்றாலும் நல்லவர் வந்தா நாங்கள் வாழ இடம் கொடுப்போமே. ஏன் உங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை? குறிப்பா அந்த வேலூர் இப்ராஹிமுடைய வாயை ஏதாவது சிமெண்ட் இருந்தா தயவு செஞ்சு பூசி முழுகுங்க. இல்ல அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் உங்க கட்சி தமிழ்நாட்டில், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் ரொம்ப கோபத்தையும் மைனாரிட்டி சமுதாயத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இதற்கிடையில் அவங்களுக்கு இஜேட்டு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இஜேட்டு பாதுகாப்பு அப்படியாப்பா கொடுப்பாங்க, பெருசா கொடுப்பாங்க. இந்து மக்களை பட்டியலின சமுதாயத்தினர் என்ற அவங்களுக்கு வேறப்படிதான். இதுல நீங்க யாரு, என்ன மதம், ஏற்றுக்கொள்வாங்களாப்பா? பார்க்க தானே போறோம். எந்த அளவுக்கு நீங்க மேல போவீங்க, எப்படி தூக்கி உங்களை கீழே போடுவாங்க என்பதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். எங்கேயும் நல்லா இருந்தா சதான். ஆனா ஒண்ணு, மக்களினுடைய வயித்துல அடிச்சு பிழைக்காதீங்க. அது நல்லா இருக்காது, அது நல்லதுக்கு இல்லை என்பதை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.